ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மண்டே மார்னிங் vlog. மண்டே மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் எந்திரிக்கணும். நிறைய வேலை இருந்துச்சு. பஞ்சர் போடணும், பேங்க்குக்கு போகணும், அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு கிளம்பி வரணும், ஒய்ஃப் அவங்க வீட்டில் விடணுங்கிற மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு. ஆனால் எல்லாமே லேட்டாக தான் நடந்துச்சு. ஏன்னா நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதே 10 மணிக்கு மேலே தான். எல்லாம் மடித்து வச்சுட்டு கிளம்பிட்டோம். அன்றைக்கி பாருங்கள் எங்கள் ஊரில் வெதர் எப்படின்னு. மழை பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. எவ்ரி 20 மினிட்ஸ் பேஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பஞ்சர் கடைக்கு போயிட்டோம். காலையில் யாருமே இல்லை, அதனால் சீக்கிரம் பஞ்சர் போட்டலாம்னு சொல்லிட்டு பஞ்சர் போட்டு ஸ்டெப்னிலேயே போட்டுட்டோம். பஞ்சருக்கு காரணம் இந்த ஆணி தான். இந்த ஆணி கூட ஃபோக்கஸ் ஆகலை என் கேமராவில். அந்த லட்சணத்தில் தான் நான் கேமராவே எடுக்கிறேன். அப்புறம் வீலை மாட்டிட்டு நானும் அம்மாவும் பேங்க்குக்கு கிளம்பிட்டோம். சென்ட்ரல் பேங்க்கு சொக்கனூருங்கிற ஒரு ஊரில் தான் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு நாங்கள் ஹவுஸ் லோனில் எடுத்திருக்கோம். ஆனால் என்ன ப்ராப்ளம்னா, இந்த பேங்க்கு சனிக்கிழமை காலையிலேருந்து மண்டே ஈவினிங் வரைக்கும் ஃபங்க்ஷனே ஆகலை. ஏன்னா டெக்னிக்கல் ப்ராப்ளமாக. இப்படி யாராவது சொல்லலாமா? இந்த மாதிரி 1.5 நாள் வந்துட்டு ஒரு பேங்க் ஃபங்க்ஷன் ஆகாமல் இருக்குமா? அப்போ நானும் அம்மாவும் ஒரு 1 hour வெயிட் பண்ணியிருப்போம். வெயிட் பண்ணுறது ஒன்றும் எங்களுக்கு விஷயம் இல்லை. ஆனால் ரெடி ஆகுமா இல்லையான்னு தெரியாமல் வெயிட் பண்ணோம். எங்கள் அம்மா கேம் விளையாண்டுருந்தாங்க. நானும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் 3 மணி மேலே வந்துட்டு ரெடி ஆனதுமே ஒர்க்கை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஒய்ஃபும் நானும் ஈவினிங் மேலே அவங்க வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் காரில் கூட விளையாண்டுருந்தேன். இவங்க வேறு யாரும் இல்லை, சின்ரஸ் பொன்ராஸோட அப்பா தான். நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்களெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் நான் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு சென்னை கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.